இதற்கு தேவையான பொருட்கள்: அவித்த முட்டை துருவல், பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகுத்தூள், பட்டை, கிராம்பு, சோம்புத்தூள், கரம் மசாலா தூள். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு செவந்த உடனே இஞ்சி பூண்டு விழுதையும் வெங்காயத்தையும் போட்டு சுருள வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு முட்டை துருவல் அளவு இருக்குதோ அதே அளவுக்கு வெங்காயத்தையும் நைஸாக நீங்கள் அரிஞ்சு வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. பாதி அளவு சுருள வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா திரும்பவும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை மல்லியை இப்போ சேர்க்க போகிறோம். ஏன் இப்போ சேர்க்க போகிறேன்னா, அந்த வாசம் பச்சை மணம் அப்படியே இருக்கிறதுக்காக தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா போண்டாவை கடித்து சாப்பிடும்போது கருவேப்பிலை கொத்தமல்லியோட வாசம் ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான். மல்லியை போட்டு ஒரு கிளறினதுக்கப்புறம் உடனே முட்டை துருவலை சேர்த்துருங்க. நான் 7 முட்டையை அவிச்சு நைஸாக துருவி வச்சுருக்கேன். ஏன் முட்டையை துருவி சேர்க்குறோம்னா, மசாலாவோட நல்லா கலந்து சாப்பிட்றப்ப சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் காரத்துக்காக மிளகுத்தூள் போடுறேன். உங்களுக்கு மிளகுத்தூள் வேணாம், மிளகாத்தூள் தான் வேணும்னா வெங்காயம் வதக்கும் போதே மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளை போட்டு கிளறும்போது கரண்டியை அடிப்பக்கமாக கொடுத்து கிளறி விடுங்க. இல்லைன்னா குழஞ்சி போயிடும். இப்போ இறக்கிடுங்க. இறக்கி வச்ச கலவையை உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. அடுத்தது பஜ்ஜி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு உருண்டையை மாவில் போட்டு நனைச்சி எண்ணெயில் போடுங்க. நல்லா வெந்து பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ பாருங்க, பார்க்க அழகான, சாப்பிட சுவையான முட்டை மசால் போண்டா ரெடி.